எப்போதும் ஒரே நிலைமையில் அவர் பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. சில சமயம் அவர் நம்ம விட்டு போனது மாதிரி தெரியும், இல்லை உங்களோடு கூட இருக்கிறார். ஏன் போனது மாதிரி தெரியுதுன்னா, அப்படி ஒரு பிரச்சனை, அவர் என்ன இருக்கிறாரா இல்லையா அப்படிலாம் ஒரு சென்ஸ் உண்டாகும். ஆனால் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஏன் போக மாட்டார் தெரியுமா? அவர் சொல்லிட்டு போயிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது இல்லை. இது யோசுவாவுக்கு சொன்ன தேவனுடைய வார்த்தை. ஆனால் இயேசு கடைசியில் சொல்லிட்டு போட்ட வார்த்தை, உலகம் பூமியின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட அவர் போலங்க உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் என்னமோ ரொம்ப ஜெபம் பண்ணும்போது அவர் பிரசன்னத்தை உணர்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ரிலிஜனில் இருக்கிறீங்க. ஐயோ இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டில் யூ ஆர் இன் ரிலிஜன். நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால அவர் உங்களோட ரொம்ப இருக்கிறதல்ல, நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுனால அவர் உங்களை விட்டு போய்விடுகிறதும் அல்ல. அவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆகவே நம்ம அந்த ஸ்பிரிட் லைஃபை அவர் பிரசன்னத்தை சென்சிங், என் ஆவியின் வாழ்வு அவர் பிரசன்னத்தை சென்ஸ், அந்த பிரசன்னத்தை சென்ஸ் பண்ணி வாழ்கிற அந்த வாழ்வு இருக்க, அதுதான் ஹையர் இன் ஸ்பிரிட் மேன். எனக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கு எப்போதும் அவர் வார்த்தையை கொடுக்கிறவர். எப்போ அந்த வார்த்தையில் வாழ பழகி கொண்டோமோ, எப்போ ஒவ்வொன்றுக்கும் டாடி உங்கள் வார்த்தை என்ன, இன்னைக்கு என்ன தருகிற வார்த்தை, நான் இப்படி இருக்கிறேன், இந்த பிரச்சனை இருக்குது, உம்முடைய வார்த்தை என்ன என்ற அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, அது உங்கள் ஆவியின் வளர்ச்சியை அது குறிப்பிடுகிறது. விசுவாச வளர்ச்சி அல்ல, ஆவியின் வளர்ச்சியை குறிப்பிடுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எலியாவுக்கு வார்த்தை உண்டாயிற்று, வார்த்தை உண்டாயிற்று, வார்த்தை உண்டாயிற்று. 1 ராஜாக்களில் வாசிக்கிறோம். அப்போ உங்களுக்கு எனக்கும் உள்ள இருக்கிற ஆவியானவர் பாருங்க, ஏற்கனவே உங்கள் பிரச்சனை, சூழ்நிலைகள், தேவைகள், நெருக்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் அமைதியாக இருந்தால் வார்த்தையை தருவார்.